பக்கம் மழை நல்லா ஜாஸ்தியா வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் பனியும் பேஞ்சுட்ருக்கு. ஸோ எல்லார் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி இந்த கோல்டு, அதுக்கப்புறம் வந்து தும்பல் இந்த மாதிரி குளிர் சம்மந்தப்பட்ட இஷ்யூஸ் ஜாஸ்தி வரும். அந்த மாரி இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த பொடிய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு இம்யூனிட்டி பவர் பூஸ்டப் பண்ணி அந்த சளி தொந்தரவ குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான ஆன் பண்ணிக்கோங்க. தூதுவளையில ஒரு சூப்பரான பொடி, அத வச்சு ஒரு டேஸ்ட்டான ரசம் எப்படி செய்றதுன்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட்டு தூதுவளை ரசப்பொடின்னு நம்ம சொல்லலாம். சாப்பாட்லயும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு. பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துரலாம். துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க வாசனை வர வரைக்கும். அடுத்து மல்லி விதைகள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து அதையும் நல்லா வறுத்துட்டு, அது நல்லா வறுபடும்போது கூடவே மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஸோ ஒன்னொன்னா வறுக்கும்போது உங்களுக்கு நல்லா வறுபட்டு பவுடர் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஃபைனா கிடைக்கும். சீரகம் 2 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம் ஒவ்வொன்னையும் ரோஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பொடியாகிற அளவுக்கு ரோஸ்ட் ஆயிரும். அடுத்து இது கூடவே வந்து வெந்தயம் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்து இதையும் நல்லா வறுத்துட்டு, இத அப்படியே நம்ம வேற ஒரு பிளேட்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற வச்சிரலாம். ஸோ நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வேற இதில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க. அடுத்து இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு ஒரு 10லருந்து 12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். நல்லா வறுக்கும்போதே கூட கருவேப்பில ஒரு கொத்து, வரமிளகாய் 2 சேர்த்துக்கலாம். இது வந்து காரத்துக்கு தான். குழந்தைங்களுக்கு குடுக்குற மாரி இருந்தா வரமிளகாவ அவாய்ட் பண்ணிக்கலாம். மிளகு காரமே போதுமானது. நல்லா வறுத்துட்டு அதையும் வேற பேப்பர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, இப்போ தூதுவளை இலை எடுத்துக்கலாம். தூதுவளை இலை பார்த்தீங்கன்னா, 20லருந்து 25 இலை எடுத்திருக்கேன். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஸ்டோர் பண்ற மாரி தான் பொடி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு தூதுவளை கிடைக்கலன்னா, இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்க 1 வீக், 2 வீக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தூதுவளைய நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிட்டோம். ஒரு 1 மினிட் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஆற விட்டீங்கன்னா, அந்த தூதுவளைய காய வைக்கும்போது அந்த நீர் தன்மை வந்து உங்களுக்கு காஞ்சிரும். அடுத்தது உப்பு, பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டா தூதுவளை பொடி ரெடி ஆயிரும். இந்த பொடிய வச்சு எப்படி ரசம் செய்றதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிக்ஸி ஜார்ல வந்துட்டு கொத்தமல்லி தழைகள் சேர்த்துக்கலாம். இது கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய், காரத்துக்காக பச்சை மிளகாய், கூட வந்து பூண்டு சேர்த்துருக்கோம். ஸோ பூண்டு ஆல்ரெடி பொடியில சேர்த்துருக்கோம். இருந்தாலும் பத்தாதுன்றதுனால பூண்டும், வெங்காயம் எப்பவுமே சளிக்கு நீங்க எந்த ஒரு ரசம் வைக்கிறதா இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூடவே தக்காளி, 1 தக்காளி சேர்த்துட்டு, இத நல்லா ஃபைனா வந்து அரைச்சுக்கலாம். கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சுட்டு, இது கூட வந்து இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க தூதுவளை பொடியையும் சேர்த்து நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கலாம். ஸோ இத வச்சு தான் நம்ம ரசம் செய்ய போறோம். இப்போ ஃபைனா அரைச்சத ஒரு பவுல்ல நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ரெகுலரா ரசம் வைக்கும்போது பூண்டும் சேர்த்துக்கோங்க. வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும்போது உங்களுக்கு செஸ்ட்ல ஏதாவது கன்ஜஸ்டடா இருந்தா கூட உங்களுக்கு கரைச்சு கொண்டு வரும். இப்போ வந்து நம்ம அந்த அரைச்ச பேஸ்ட்ல மஞ்சத்தூள் 1 டீஸ்பூனும், தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு, அது கூட வந்து கொஞ்சமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். புளி வந்து நம்ம ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து, அத நல்லா தண்ணீல நான் ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சு, அத வந்து கரைச்சு எடுத்துக்கிறேன். ஸோ அது வந்துட்டு நம்ம வந்து சேர்க்க போறோம். ஒரு 1/2 கப் புளி தண்ணி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ ரசம் வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேருக்கு சர்வ் பண்ணலாம். இத இன்னும் கொஞ்சம் தண்ணியா வச்சு நீங்க சூப்பாவும் வந்துட்டு குடுக்கலாம். சூப் மாதிரி குழந்தைங்களுக்கு குடுக்கும்போது, அதுவும் உங்களுக்கு சளிக்கு நல்லாருக்கும். இம்யூனிட்டி பவர பூஸ்ட் பண்ணும். இப்ப நம்ம அத கரைச்சு வச்சுட்டு அந்த மிக்ஸ வந்துட்டு ரசத்துல தாளிக்க போறோம். ஸோ வந்து ஒரு கடாயில 1 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடாகும்போது, கடுகு 1/2 டீஸ்பூன், அது பொரிய ஆரம்பிக்கும்போதே கருவேப்பிலையும் நம்ம சேர்த்துட்டு, நல்லா பொரிஞ்சு வரும்போது, நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த மிக்ஸ வந்துட்டு சேர்க்க போறோம். காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. ஏன்னா நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அது இல்லாம காய்ந்த மிளகாய், மிளகு 3மே சேர்த்துருக்கேன். குழந்தைங்களுக்கு குடுக்குற மாதிரி இருந்தா பச்சை மிளகாய் அண்ட் காய்ந்த மிளகாய அவாய்ட் பண்ணிருங்க. மிளகு காரம் மட்டும் போதுமானது. இப்போ வந்து நம்ம கரைச்சு வச்ச மிக்ஸ வந்துட்டு ஆட் பண்ணிட்டு, நல்லா கொதி வரணும். ஒரு 2, 3 கொதி வந்ததும் கொத்தமல்லிகள் தழை தூவி அடுப்ப ஆஃப் பண்ணிட்டா, சூப்பரான ரசம் ரெடி ஆயிரும். மழை பெய்யும்போது இந்த மாதிரி சூடா குழந்தைங்களுக்கோ, பெரியவங்களுக்கோ குடுக்கும்போது, உங்களுக்கு சளி தொந்தரவு இருக்காது. இரும்பல் வந்தாலும் அதுவும் உங்களுக்கு குறையும். இம்யூனிட்டி பவர பூஸ்ட் பண்ணி குடுக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த சீசன்ல அதுவும் மழையும், பனியும் இருக்கும்போது, உங்க வீட்ல கண்டிப்பா இந்த பொடி இருக்கணும். ஸோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃப்ரெஷ்ஷா நீங்க இலைகள் கிடைச்சா, இந்த ரசத்துல நீங்க ஃப்ரெஷ்ஷாவே அந்த கொத்தமல்லி தழைகளோட தூதுவளைய சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷா கிடைக்காத பட்சத்துல இந்த மாரி பவுடர் ரெடி பண்ணிட்டு, நீங்க சாப்பாட்லயும் நல்லெண்ணெய் ஊத்தி அப்படியே பெசஞ்சு கூட இந்த பவுடர வந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது குவெரீஸ் இருந்தா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உணவே மருந்து, மருந்தே உணவு. அதுவே நம் பாரம்பரியம்.